நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புனிதமான துவக்க சடங்கில் சேர அவர்களை அழைக்கவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டவுடன் யுதிஷ்டிர பலது நம்பகமான உதவியாளர்களான பீமன் மற்றும் நகுலனிடம் திரும்பி நகரத்தை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தினார். மரியாதைக்குரிய விருந்தினர்களின் வருகைக்காக அதை தயார் செய்தார். இந்த கொண்டாட்டத்தில் அழைக்கப்பட்ட அனைவரையும் வரவேற்க புத்திசாலி மற்றும் துணிச்சலான போர்வீரான சடதேவா அனுப்பப்பட்டார். ஏற்பாடுகள் நிறைவடையும் தருவாயிலிருந்தபோது தனது ஞானமான வழிகாட்டிகளான வியாசர் மற்றும் கிருஷ்ணர் மீது யுதிஷ்டிரரின் இதயம் நன்றியுடன் பெருகியது. அவர்களின் வழிகாட்டுதல் தனது தெய்வீக சாரத்தை நெருங்கி வரும் தலைமுறைகளுக்கு தனது மக்களின் செழிப்பை உறுதி செய்யும் என்பதை அவர் அறிந்திருந்தார். பக்தி மற்றும் ஞானத்தின் சக்திக்கு சான்றாக வரலாற்றில் பொறிக்கப்படும் ஒரு பிரமாண்டமான விழாவிற்கு மேலே அமைக்கப்பட்டது. அஸ்தினாபுரத்தின் மீது சூரியன் உதயமாகிய போது நகரம் உற்சாகத்துடலும் எதிர்பார்ப்புடலும் நிரம்பி வழிந்தது. மன்னர் யுதிஷ்டிரரின் குதிரை தியாகத்திற்கான சடங்கு இறுதியாக வந்துவிட்டது. மேலும் முழு ராஜ்யமும் செயல்பாடுகளால் நிரம்பி வழிந்தது. ஞானமுள்ள முனிவரான வைசம்பாயனர் முன்னணியில் நின்று நடவடிக்கைகளை வழிநடத்தினார். பண்டைய மரபுகளை நன்கு அறிந்த மரியாதைக்குரிய போசாரிகர்களான வெற்பீதர்கள் மிகுந்த ஆடம்பரத்துடனும் சூழ்நிலையுடனும் புனிதமான சடங்குக்கு ராஜாவை தோற்கினர். அவர்கள் சிக்கலான சடங்குகளை செய்யும்போது தூப வாசனையால் காற்று அடர்த்தியாக இருந்தது. கோஷமிடும் சத்தம் காற்றை நிரப்பியது. மன்னர் யுதிஷ்டிரர் தனது தங்க மாலையில் பிரகாசித்து சிவப்பு பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்டு எரியும் நெருப்பைப் போல பிரகாசித்தார். அவரது பிரசன்னம் பிரகாசத்தின் பிரகாசத்தை வெளிப்படுத்தியதிருக்கிறீர்கள். தங்கள் கடமைகளை முடித்தவுடன் தியாகத்திற்காக நிதைக்கப்பட்ட குதிரை காட்டுக்குள் விடுவிக்கப்பட்டது. அதன் கம்பீரமான வடிவம் ராஜாவின் தூய்மையையும் வலிமையையும் குறிக்கிறது. மரியாதைக்குரிய முனிவரும் வேதங்களில் ஆசிரியருமான வியாசர் குதிரையை சுதந்திரமாக சுற்றி வர விட வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது தெய்வீகத்தின் சுதந்திரத்திற்கும் சக்திக்கும் ஒரு சான்றாகும். இதற்கிடையில் குந்தியின் சக்தி வாய்ந்த போர்வீர மதன் அர்ஜுனன் தனது சொந்த பயணத்தை தொடங்க தயாராக நின்றான். கருப்பு மானின் தோலை அணிந்து தனது நம்பகமான வில்லான காந்திவாவை சுமந்து அவர் இரண்டாவது பிரஜாபதி போல பிரகாசித்தார். படைப்பாளர் கடவுள்ளவர் புனிதமான குதிரையை பின்தொடர தயாரானார். இந்த முக்கியமான நிகழ்வை காணக்கூடியிருந்த கூட்டம் மிகவும் பிரமாண்டமாக இருந்தது. அது அதன் சொந்த நெருப்பை உருவாக்கியது போல் தோன்றியது. அனைத்து தரப்பு மக்களும் கதாநாயகனை பார்க்க முன்வருகிறார்கள். அர்ஜுனன் தனது வில்லை இழுத்து புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது கூடியிருந்த கூட்டத்தினரில் ஆரவாரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் காற்று நிரம்பி வழிந்தது. ஓ பாரதனே, நீ பாதுகாப்பாக திரும்பி வரட்டும் என்று அவர்கள் கூக்குரலிட்டனர். அஸ்திலபுரத்திலிருந்து அவர் அறியப்படாத திசையை நோக்கி செல்லும்போது அவர்களது குரல்கள் காற்றை சுமந்து சென்றன. அர்ஜுனுடன் வந்திருந்த எத்தவல்சியரில் சீடரில் புத்திசாலித்தனமான வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. வீரனே, எல்லா ஆபத்துக்களும் உன் பாதையிலிருந்து ஓடிப்போகட்டும். புனிதமான குதிரை வழியெடுத்தும் வழியில் அர்ஜுன ஆச்சரியமும் ஆபத்தும் நிறைந்த உலகிற்கு புறப்பட்டார். தனது சகோதரர்கள் ஆன பாண்டுவின் மகன்களால் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட நிலங்களை அவர் கடந்து சென்றார். போரில் அவர்களின் வலிமை தொலைதூரம் பரவியிருந்தது. அவர் பயணம் செய்யும்போது சக்தி வாய்ந்த போர் வீரன் எண்ணற்ற மன்னர்களை எதிர்கொண்டார். ஒவ்வொருவரும் அவருக்கு எதிராக தங்கள் திறமையை சோதிக்க ஆர்வமாக இருந்தனர். வடக்கில் பனி மூடிய மலைகள் முதல் கிழக்கு எய்யும் பாலைவனங்கள் வரை அர்ஜுனன் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய போர்களில் ஈடுபட்டார். அவருடன் மோதலில் ஈடுபட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிராதர்கள், யவனர்கள், மெச்சேச்சர்கள் ஆகிய துணிச்சலான வீரர்களை கொண்ட படைகள் வலிமையானவையாக இருந்தன. இருப்பினும் அர்ஜுனன் அசைக்க முடியாதவனாக நின்றான். சண்டையிடும்போது அவரது காண்டிவன் நம்பிக்கையின் கலங்கை விளக்கமாக வணங்கி அவரது பெயர் மாறிவிட்டது. ஒரு மாபெரும் போரின் மத்தியில் அர்ஜுனன் தனது தலைக்கவசத்தை அணிந்து திரிகர்த்தாக்களின் மகன்களுக்கும் பேரன்களுக்கும்
எதிராக உயரமாக நின்றான். அசைக்க முடியாத கொடூரத்திற்கு பெயர் பெற்ற இந்த வலிமையான போர் வீரர்கள் தங்கள் சாம்ராஜ்யத்திற்குள் அலைந்து திரிந்த தியாகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அற்புதமான குதிரையை பிடிக்க முயன்றனர். அஞ்சல் அணிந்த உடல்கள் மற்றும் அம்புகள் நிறைந்த அம்புகளுடன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளால் இழுக்கப்பட்ட அதுலனின் மதிப்புமிக்க குதிரையை அவர்கள் சூழ்ந்தனர். அதுலன் அவர்களின் முயற்சியை பற்றி சிந்தித்தபோது அவர் அவர்களுடன் நியாயப்படுத்த முயன்றார். சமரச உரைகளை பயன்படுத்தி திரிகர்த்தாக்களை பின்தொடருவதை தடுத்தார். இருப்பினும் அவரது வார்த்தைகள் கேளாத காதுகளில் விழுந்தன. அவரது செய்தியை புறக்கணித்து அவர்கள் அவரை நோக்கி அம்புகளை வீசினர். ஒரு போர்வீரனாக அவரது திறமையை சோதித்தனர். அசைக்க முடியாத தைரியம் மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்கு பெயர் பெற்ற அதுலன் அவர்களின் தாக்குதலை எளிதில் எதிர்த்தார். ஒரு மென்மையான புன்னகையுடன் அவர் திரிகர்த்தாக்களை நோக்கி, அநீதியானவர்களே, விலகிவிடுங்கள். வாழ்க்கை ஒரு நன்மை, அதை தூக்கி எறியக்கூடாது. அவரது வார்த்தைகள் இரக்கத்துடன் இருந்தன, ஆனால் அவை அவரது எதிரிகளை மேலும் கோபப்படுத்த மட்டுமே உதவியது. அர்ஜுனன் தனது சகோதரர் யுதிஷ்டிரரின் கட்டளைகளை நினைவு கூர்ந்தபோது அவர் முன்பு போரில் இறந்த சத்திரியர்களை கொல்வதை வெளிப்படையாக தடுத்தார். அவர் திரிகர்த்தாக்களை அவர்களின் ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இருப்பினும் அவர்கள் அவரது வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மறுத்தனர். மேலும் போர்த்தீரமடைந்தது. திரிகர்த்தாக்களின் மன்னன் சூரியவர்மன் அதுலனை நூற்றுக்கணக்கான அம்புகளால் துளைத்த ஒரு வலிமையான எதிரியாக நிரூபித்தார். அவரை பின்தொடர்ந்த மற்ற பெரிய வில்லன்கள் தனஞ்சயத்தில் அம்புகளின் நீரோட்டத்தை தட்டவிழ்த்து விட்டனர். ஆனால் அவர் அவற்றை எளிதாக வெட்டினார். அவரது வில் பாடல் எண்ணற்ற தண்டுகளை வெளியிட்டது. திரிகர்த்தா போர் வீரர்களில் சூரியவர்மனின் இளைய சகோதரர் கேதுவர்மனும் இருந்தார். அவர் தனது உறவினர்களை பாதுகாக்க வீரத்துடன் போராடினார். இருப்பினும் அர்ஜுனனின் வலிமை மிக பெரியதாக நிரூபித்தது. மேலும் அவர் கேதுவர்மனை பல கூர்மையான அம்புகளால் கொன்றார். இளம் போர்வீரர் விழுந்தபோது மற்றொரு வலிமையான கார்போவீரரான திருதவர்மன் அதுலனை நோக்கி தனது தேரில் விரைந்தார். அவர் மீது அம்புகளின் சரியான மழை பொழிந்தார். திருதவர்மனின் திறமை மற்றும் சுறுசுறுப்பைக் கண்டு அர்ஜுனன் திகைத்தான். ஆனால் அவர் இளம் வீரரின் உயிரை பறிக்க மறுத்துவிட்டார். மாறாக அவரது வீரத்தையும் திறமையையும் போற்றி அவருடன் லேசாக போராடினார். இருப்பினும் திரிகர்த்தாக்கள் தங்கள் இடைவிடாத தாக்குதலை தொடர்ந்தனர். இறுதியில் அதுலன் திருதவர்மனின் எரியும் அம்புக்கு இரையாகிவிட்டான். அம்பு கையில் ஆழமாக துளைத்ததால் அர்ஜுனன் திகைத்து போனான். அவரது வில்லான காந்திவ அவரது பிடியிலிருந்து விழுந்தார். ஆயுதம் ஏந்திய சக்தி வாய்ந்த தனஞ்சயர் சிறிது நேரத்தில் திறமையற்றவராக இருந்தார். ஆனால் அவர் விரைவாக தனது அமைதியை மீட்டெடுத்து மீண்டும் ஒருமுறை தனது வில்லை எடுத்தார். கடுமையான உறுதியுடன் அவர் கட்டவிழ்த்து விட்டார். பிரச்சோதிஷாவின் சாம்ராஜ்யத்தில் ஒரு கம்பீரமான தியாக குதிரை ராஜ்யத்திற்குள் அலைந்து திரிந்தது. அதன் வருகை பற்றிய செய்தி பகருத்தரின் மகன் வஜ்ரதத்தை அடைந்தது. அவர் போரில் தனது துணிச்சலுக்கு புகழ் பெற்றவர். அவர் தனது நகரத்திலிருந்து சவாரி செய்து குதிரையை எதிர்கொண்டார். அதை தனது சொந்தம் என்று உரிமை கோரினார். இருப்பினும் பாண்டவர்களின் வலிமையான போர் வீரரான அர்ஜுனன் தனது காந்திரவில்லால் குதிரையை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். வஜ்ரதத்தரை கண்டவுடன் அவர் விரைவாக தனது வில்லை இழுத்து இளவரசனை நோக்கி அம்புகளை வீசினார். அர்ஜுனனின் துப்பாக்கி சூட்டின் வேகம் மற்றும் துல்லியத்தால் பகதத்தரின் மகன் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் பீதி அடைந்த ஒரு தருணத்தில் அவர் குதிரையை விடுவித்து தனது நகரத்துக்கு திரும்பினார். ஆனால் வஜ்ரதத்தர் பெருமையாலும் வெற்றி காண விருப்பத்தாலும் தூண்டப்பட்டு கைவிட மறுத்துவிட்டார். அவர் தனது கவசத்தை அணிந்து கொண்டு தனது கம்பீரமான யானையை ஏறினார். இது பனி போன்ற வெள்ளை நிறத்தில் இருந்தது மற்றும் பளபளப்பான இரத்தின கற்களைப் போல பிரகாசிக்கும் கோயில்களை கொண்டிருந்தது. மேலும் அர்ஜுனனுக்கு மீண்டும் சவால் விடத் தொடங்கியது. 2 போர் வீரர்களும் மோதிக்கொண்டபோது மோதும் எக்கு சத்தமும் வியர்வையின் வாசனையும் இரத்தமும் காற்றில் நிரம்பி வழிந்தன.
வர்த்ததத்தர் அர்ஜுனனை நோக்கி ஏராளமான அம்புகளை வீசினார். ஒவ்வொருவரும் நெருப்பின் சக்தியால் ஊக்கமடைந்தனர். ஆனால் பாண்டவ போர் வீரர் திகைக்கவில்லை. தனது காந்திவ வில்லு அதன் கொடிய பாடலை பாடிய போது அவர் வர்த்ததத்தரின் அம்புகளை நடுவானில் வெட்டினார். சிலவற்றை 2 துண்டுகளாகவும் மற்றவர்களை 3 துண்டுகளாகவும் வெட்டினார். இந்த திறமையின் வெளிப்பாட்டால் கோபமடைந்த வர்த்ததத்தன் அர்ஜுனனை நோக்கி ஒரு புதிய அம்பு அலைகளை அனுப்பினார். ஆனால் பாண்டவ போர்வீரர் அவருக்காக தயாராக இருந்தார். அவரது கோபத்தை எளிதில் பொய்யாக்கும் வகையில் அவர் அம்புகளின் ஆழங்கட்டி மலையை திருப்பினார். ஒவ்வொன்றும் தங்கள் இறக்கைகளால் முனைக்கப்பட்டன. வர்த்ததத்தர் தங்கள் கொடிய சக்தியால் தன்னை துளைத்ததாக உணர்ந்தார். இளவரசர் தரையில் விழுந்தார். ஆனால் அவர் அங்கேயே படுத்திருந்தாலும் அவர் சுய நினைவை இழக்கவில்லை. தரையின்றி வர்த்ததத்தன் தனது யானையை மீண்டும் ஏறி தொடர்ந்து போரிட்டு அர்ஜுனனை நோக்கி அம்புக்குறிக்கு அம்பை அனுப்பி வெற்றிக்கு ஆசைப்பட்டார். ஆனால் அர்ஜுனன் இடைவிடாமல் இருந்தார். அவரது அம்புகள் எரியும் தீப்பேம்புகளைப் போல அறந்தன. ஒவ்வொன்றும் துல்லியமாகவும் சக்தியுடனும் தரையிறங்கின. இந்த அம்புகளால் துளைக்கப்பட்ட வலிமையான யானை பூமியிலிருந்து எழும் மலையை ஒத்த இரத்த போக்கு தொடங்கியது. அதன் உடல் போர் தீரமடைந்து கொண்டிருந்த போது ஏகுமோதல் மற்றும் போர் போன்ற தாளத்தை அடிக்கும் சத்தத்தால் யதார்த்தத்தின் துமி கிழிந்தது போல் தோன்றியது. இறுதியில் அர்ஜுனனின் கோபத்தின் சுமையை தாங்கியது. வர்த்ததத்தாவின் யானை அதன் உடல் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது. சிவப்பு சுண்ணாம்பு நிறத்தில் தண்ணீரை வெளியேற்றும் மலை போன்றது. இளவரசனே தரையில் படுத்து கொண்டிருந்தார். போர் முடிவுக்கு வந்தவுடன் அவரது உணர்வு மெதுவாக மறைந்தது. ஒரு பயங்கரமான போருக்கு மத்தியில் சம்பாயனர் பாரதத்தின் தலைவரிடம் வியம் மற்றும் மூலோபாயத்தின் கதையை நினைவு கூர்ந்தார். புகழ்பெற்ற போர்வீரரான அர்ஜுனனுக்கும் பிரச்சியோரிஷாவின் இளவரசரான வர்த்ததத்தாவுக்கும் இடையிலான மோதல் இந்திரனுக்கும் பாம்பு விருத்தருக்கும் இடையிலான புகழ்பெற்ற சண்டையுடன் ஒப்பிடப்பட்டது. 3 நாட்கள் படைகள் எஃகு மற்றும் கோபத்தின் விரிக்கணத்தில் மோதின. ஆனால் 4வது நாள் வரை வர்த்ததத்தின் யானை வலிமை மற்றும் கொடூரத்தின் பிடிமோ களத்தில் நுழைந்தது. புனியில் பளபளக்கும் அதன் பிரமாண்டமான உடல் அர்ஜுனனை நோக்கி செல்லும்போது வர்த்ததத்தன் முழக்க சிரிப்பை வெளிப்படுத்தினான். காத்திருங்கள், காத்திருங்கள் அர்ஜுனா என்று கத்தினான். நீ உன் உயிரை கொண்டு என்னிடமிருந்து தப்பிக்க மாட்டாய். உன்னை கொல்வது என் கடமையை நிறைவேற்றும் கடமையாகும். இளவரசனின் வார்த்தைகள் விஷம் மற்றும் ஆழமான கோபத்தால் நிரம்பியிருந்தன. அது அவரது ஒவ்வொரு செயலையும் தூண்டுவதாக தோன்றியது. வர்த்ததத்தர் தனது யானையை முன்னோக்கி தள்ளினார். அதன் பிரம்மாண்டமான உடல் இயற்கையின் சக்தியைப் போல அர்ஜுனனை நோக்கி அன்னை தள்ளியது. மிருகம் துடிக்கும் போரிடம் மற்றும் எக்காலங்களின் சத்தத்தால் காற்று நிரம்பியது. அதன் தண்டு காற்றில் உயரமாக உயர்ந்தது. தாக்க தயாராக இருந்தது. அர்ஜுனன் உறுதியாக நின்றான். தனது காந்திவ வில்லை தயார் நிலையில் கண்கள் நெருங்கி வரும் யானை மீது கவனமாக நிலைநிறுத்தப்பட்ட யானை நெருங்கி வந்தபோது அது தன் உடற்பகுதியிலிருந்து ஒரு திரவ நீரோட்டத்தை அழித்து அர்ஜுனனை வானத்திலிருந்து வரும் திரவ வெள்ளத்தால் நனைத்தது. இளவரசனின் முகம் உறுதியுடன் இருந்தது. அவர் தாக்குதலுக்கு எதிராக தரையில் நின்றபோது அவரது பாடும் போது அவர் மிருகத்தின் மீது அம்புக்குறியை வீசினார். யானை இடறி விழுந்தது. அதன் பிரம்மாண்டமான உடல் ஏராளமான அம்புகளால் துளைக்கப்பட்டது. ஆனால் அது அடிபணிய மறுத்தது. கோபமும் விரக்தியும் அடைந்த வர்த்ததத்தன் அர்ஜுனனை நோக்கி அம்புகளை வீசினார். ஆனால் இளவரசர் ஒவ்வொரு தாக்குதலையும் எளிதில் தவிர்த்தார். அவரது அசைவுகள் விரைவாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. போர் தீவிரமானது. இரு தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. இறுதியாக நுண்ணறிவின் ஒளியில் அர்ஜுனன் அடிக்க ஒரு வாய்ப்பை கண்டார். அவர் தனது விசிறினை பின்னோக்கி இழுத்து பூமியின் ஆழத்திலிருந்து ஒரு சுடர் போல் பிரகாசிக்கும் ஒரு தண்டை வீசினார். அம்பு உண்மையாக தாக்கியது. யானையின் உயிரிழக்களை துளைத்து காது கேளாத கதறியுடன் தரையில் மோதிய மிருகம் பூமியில் அசையாமல் கேட்கும் போது அதன் பக்கத்திலிருந்து வர்த்ததத்தன் வெளிப்பட்டு கோபத்திலும் ஏமாற்றத்திலும் அவரது முகம் முறிந்தது. அர்ஜுனன் அவரை அணுகி அவரது குரலை அமைதியாகவும் அளவிடப்பட்டதாகவும் கூறினார். ராஜாவே, பயப்படாதே என்று அவர் கூறினார்.
என் சகோதரர் யுதிஷ்டிரன் எங்கள் எதிரிகளை அழிக்க வேண்டாம், அவர்களை கொல்ல வேண்டாம் என்று எனக்கு கட்டளையிட்டுள்ளார். நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள், ஆனால் நீங்கள் மற்றொரு நாள் போராட வாழ்வீர்கள். தனது தோல்வியின் அளவை உணர்ந்த வர்தத்தாவின் முகம் கீழே விழுந்தது. அவர் மெதுவாக தலையசைத்தார். புரிதலின் ஒரு குறிப்பு. பாண்டு குலத்தின் தலை அலங்கரிக்கப்பட்ட போர்வீரரான அர்ஜுனன் அவர்களின் எல்லைக்குள் நுழைந்தபோது சைந்தவர்களின் நிலங்களில் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. குருஷேத்திரத்தில் நடந்த பேரழிவுகரமான போரில் இருந்து இன்னும் திகைத்து போன சத்திரியர்களால் தங்கள் மத்தியில் இருந்த மற்றொரு பெரிய போர்வீரரை பற்றி சிந்திக்க முடியவில்லை. அவர்களின் தலைவரான விபச்சு அர்ஜுனனுக்கு எதிராக கடுமையான உறுதியுடன் முன்னேறி தளரவில்லை. ஆயுதம் ஏந்தியபடி அவரது தியாக குதிரையின் மீது அமர்ந்தார். போர் தீவிரமடைந்த போது சைந்தவா போர்வீரர்கள் அர்ஜுனனுக்கு அம்புகளை பொழிந்து தங்கள் பெயர்களையும் குடும்பங்களையும் அறிவித்தனர். மோதும் இரு சத்தத்தால் காற்று நிரம்பியது. இரத்தத்தின் வாசனை மற்றும் வேர்வை போர்க்களத்தில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. நிவதரவாசர்களின் கொலையாளியும் சம்சத்தகர்களை அழிப்பவருமான அர்ஜுனன் வீரத்துடன் போராடினார். ஆனால் அவர் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருந்தார். சென்றவா போர் வீரர்கள் அவரை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்தனர். அவர்களின் ரதங்கள் மற்றும் குதிரைகள் ஊடுருவ முடியாத எதிர் சுவரை உருவாக்கின. அர்ஜுனனின் காண்டிவவில் ஒவ்வொரு தாக்கத்துடனும் அதிர்ந்தது. அம்புக்கு அம்பு அதன் அடையாளத்தை தாக்கியது. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த போர்வீரர் சோர்வடையத் தொடங்கினார். அம்புகள் அவர் மீது பெய்ததால் அவரது அசைவுகள் குறைந்தனவா. தாக்குதலின் சக்தியால் அர்ஜுனன் தடுமாறி கீழே விழுவதை 3 உலகங்களும் திகிலுடன் பார்த்தன. போர்க்களத்தில் விழுந்த இருளால் சூரியன் தானாகவே தடுமாறி அதன் பிரகாசத்தை மங்க செய்தது போல் தோன்றியது. ராகு என்ற பாம்பு அரக்கன் சூரியனையும் சந்திரனையும் விழுங்கி உலகை குழப்பத்தில் ஆழ்த்தியது. விண்கற்கள் வானத்தின் குறுக்கே சிதறிக் கொண்டிருந்தன. சூரிய வட்டை ஒரு காது கேளாத நொடியுடன் தாக்கியது. மலைகளின் இளவரசனான கைலாசா அவற்றின் தாக்கத்தின் கீழ் அடங்கினார். 7 வான முனிவர்களும் சொர்க்கத்தின் மற்ற முனிவர்களும் பிரபஞ்சத்தின் துணி அவிழ்க்கப்படுவதை அச்சத்துடன் பார்த்தனர். ஆனால் அர்ஜுனன் இன்னும் தோற்கவில்லை. அவர் தரையில் திகைத்து கிடந்தபோது அவரது வில் காந்திவன் அவரது நிதானமான பிடியிலிருந்து விழுந்தார். ஆனால் அது வெறும் மாயை. ஏனென்றால் வான முனிவர்கள் தங்கள் அமைதியான பாராயணங்களை தொடங்கிய போது, தங்கள் கூட்டு ஆற்றலால் போர்க்களத்தில் ஊடுருவிய போது அர்ஜுனனின் வலிமை மீண்டும் உயிர் பெற்றது. புதிய வீரியத்துடன் அர்ஜுனன் தனது வானவில்லை இழுத்தான். அதன் சுழற்சி ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தின் ஒளியைப் போல நிலத்தில் எதிரொலிக்கிறது. புரந்தர மழை பொழிவதைப் போல அவர் தனது எதிரிகள் மீது அம்புகளின் நீரோட்டத்தை கட்ட வைத்துவிட்டு அவற்றை ஆபத்தான துல்லியத்துடன் துளைத்தார். அர்ஜுனன் நெருப்பு சக்கரத்தின் வேகத்துடனும் கொடூரத்துடனும் நடக்கும்போதே சைந்த போர் வீரர்கள் பீதியுடன் தப்பி ஓடினர். அவர்களின் அழுகைகளும் புலம்பல்களும் போர்க்களத்தின் குறுக்கே எதிரொலித்தன. தூசி தணிந்தபோது இளவரவ வீரன் வெற்றியாளனாக நின்றான். தனது வில்லு இன்னும் தனது எதிரிகளின் இதயங்களை துளைக்கும் போது அதன் வெற்றி பாடலை பாடுகிறது. இலையுதிர்கால சூரியன் மேகங்களை சிதறடிப்பது போல அர்ஜுனன் இருளை சிதறடித்து விட்டான். வலிமையான போர் வீரரான அர்ஜுனன் ஒரு மலையைப் போல உறுதியாக நின்று கொண்டிருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. கோபம் மற்றும் உறுதியால் தூண்டப்பட்ட சைந்தவா போர் வீரர்கள் அவரை நோக்கி அம்புகள் அலைகளை வீசினர். ஆனால் அர்ஜுனன் அவர்களின் பயனற்ற முயற்சிகளை கண்டு சிரித்து மென்மையான வார்த்தைகளால் அவர்களை நோக்கி, உங்களால் முடிந்தவரை போராடுங்கள். ஆனால் ஒரு பெரிய ஆபத்து உங்கள் அனைவருக்கும் காத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் விரைவில் உங்கள் பெருமையை தணிப்பேன். போர் தொடங்கிய போது அர்ஜுனனின் எண்ணங்கள் அவரது சகோதரர் யுதிஷ்டிரனின் எச்சரிக்கையான வார்த்தைகளை நோக்கி திரும்பின. போரில் உங்களுக்கு எதிராக வரும் சத்திரியர்களை
கொல்ல வேண்டாம். இந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கும் வகையில் அர்ஜுனன் சைந்தவா வீரர்களை விடுவிக்க முடிவு செய்தான். அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களை கொல்ல விரும்பவில்லை. உங்களில் ஒருவர் என்னால் போர்க்கடிக்கப்பட்டதாக கூறி தோல்வியை ஒப்புக்கொண்டால் நான் அவரை விடுவிப்பேன் என்று கூறினார். இருப்பிலும் சைந்தவர்கள் சரணடைவதில் பெருமிதம் கொண்டனர். அவர்கள் தங்கள் முழு பலத்துடனும் தொடர்ந்து போராடினர். அர்ஜுனனுக்கு பாம்புகளின் நாக்குகளைப் போல கூர்மையான அம்புகளை பொழிந்தனர். ஆனால் காண்டிவாவின் சுழற்பந்து வீச்சாளர் திகைக்கவில்லை. தனது வேகமான தண்டுகளால் அவர்களின் அம்புகளை வெட்டி ஒவ்வொரு போர் வீரனையும் ஒரு ஷாட் மூலம் தொலைத்தார்போர் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அதுவன் தங்கள் மன்னன் ஜெயத்ரதனை கொன்றுவிட்டதாக சைந்தவா போர் வீரர்கள் நினைவு கூர்ந்தனர். பழிவாங்கும் விதமாக அவர்கள் மீது பெரும் பலத்துடன் குண்டுகளையும் ஈட்டிகளையும் வீசினர். ஆனால் அர்ஜுனன் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர்கள் தன்னை அடைவதற்கு முன்பே அவர்களின் ஆயுதங்களை வெட்டினார். அவரது கோபம் அதிகரித்தது. மேலும் அவர் மீது விரைந்து செல்ல துணிந்த பட வீரர்களை அவர் வீழ்த்தினார். இந்த குழப்பத்தின் மத்தியில் சைந்தவர்களின் ராணியான துஷாலா தனது பேரனுடன் தனது கைகளில் போர்க்களத்திற்கு வந்தார். குழந்தை ஜெயத்ரதனின் மகனான சூரதனின் மகன் அர்ஜுனனின் செயல்களால் அனாதை ஆகிவிட்டார். துஷாலா அர்ஜுனனிடம் குழந்தைக்கு கருணை காட்டுமாறு கெஞ்சினார். அவர் ஒரு சத்திரியர் என்பதை நினைவூட்டினார். அவர் தனது சொந்த வகையான கடமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். சிலாவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட அர்ஜுனன் தனது விலை ஒதுக்கி வைத்து திறந்த கைகளுடன் அவளை வரவேற்றான். சூரதரின் சோகமான தலைவிதியை பற்றி ஜெயத்ரதனின் மரணத்தை கேட்டு அவர் எப்படி துக்கத்தில் இறந்தார் என்பதை பற்றி அவள் அவரிடம் சொன்னபோது அவர் கேட்டார். அர்ஜுனனின் இதயம் துக்கத்தால் கனத்தது. ஆனால் துஸ்ஸராவின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நாட்டத்தை தொட்டன. அவர் தனது சகோதரர் யுதிஷ்டிரனின் போதனைகளையும் சத்திரிய கடமையின் மதிப்புகளையும் நினைவு கூர்ந்தார். போரில் தனது தந்தையையும் குடும்பத்தினரையும் இழந்த குழந்தைக்கு கருணை காட்ட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். அர்ஜுனனின் கோபம் தணிந்தது. அவர் சமாதானம் செய்ய விரும்பினார். கனத்த இதயத்துடன் துஷாலா தனது வீரர்களுடன் போர்க்களத்தை விட்டு வெளியேறினார். அர்ஜுனனை கடவுளாக வணங்கி வேனை விட்டு தனது அரண்மனைக்கு திரும்பினார். மணிப்பூர் ராஜ்யத்தில் வப்புவாலனா என்ற இளம் இளவரசர் தன்னை ஒரு தகுதியான போர் வீரனாக நிரூபிக்க ஆர்வமாக இருந்தார். அவரது தந்தை அர்ஜுனன் மாபெரும் வீரரும் பாண்டவ சகோதரர்களில் ஒருவருமான அர்ஜுனன் அவர்களில் ஆட்சிக்குள் வந்துவிட்டதாக அவர் கேள்விப்பட்டார். இருப்பினும் அவரை மரியாதையுடனும் சந்திப்பதற்கு பதிலாக வப்புவாலனா ஒரு பிராமணாக மாறுவேடமிட்டு போர்சாரிகள் மற்றும் பொக்கிஷைகளுடன் ராஜ்யத்திற்குள் ஊடுருவ தேர்ந்தெடுத்தார். இருப்பினும் அர்ஜுனன் தனது மகனின் சூழ்ச்சியால் முட்டாளாக்கப்படவில்லை. மாறுவேடத்தில் இருந்த இளவரசனை அங்கீகரித்து தனது சத்திரிய கடமைகளை கைவிட்டு போரில் ஈடுபடாமல் அவரை அமைதியாக வரவேற்க முயன்றதற்காக அவரை கண்டித்தார். வப்புவரானாவின் மாற்றாந்தாய் பாம்பு மன்னரின் மகளான உலுவி தனது மகனின் துயரத்தை கண்டு ஒரு யோசனையுடன் வந்தார். நீ என் மகன் வப்புவாலனா, அவள் சொன்னாள். நான் உன் தாய். எங்கள் ராஜ்யத்தின் மிகப்பெரிய போர்வீரரான உன் தந்தையான அர்ஜுனனுடன் போராடு. இதை செய்தால் நீ பெரும் தகுதியை பெற்று உன் தந்தையை பெருமைப்படுத்துவாய். உலுபியின் வார்த்தைகள் வப்புவாலனத்திற்குள் நெருப்பை தூண்டின. மேலும் அவர் போரில் தனது தந்தையை எதிர்கொள்ள முடிவு செய்தார். 2 போர் வீரர்களும் போர்க்களத்தில் மோதிக்கொண்ட போது அவர்களின் சண்டை இதற்கு முன்பு யாரும் பார்த்திராதது போல் இருந்தது. அர்ஜுனன் தனது காந்திவ வில்லை கொண்டு வப்புவகானாவில் அம்புக்கு பின் அம்பை வீசினார். ஆனால் இளவரசர் தப்பித்து நெசவு செய்தார். தனது தந்தையின் தாக்குதல்களை திசை திருப்ப தனது சொந்த அகலமான தலை தண்டுகளை பயன்படுத்தினார். பல மணி நேரம் போல் நீடித்தது. இரு தரப்பினரும் ஒரு அங்குலம் கூட கொடுக்கவில்லை. இறுதியாக சிறுவயது
துணிச்சலின் ஒரு கணத்தில் வப்புவாதனா அர்ஜுனனை தோள்பட்டையில் நேரான தண்டால் துளைத்தார். புறத்திலிருந்து சுடப்பட்ட அம்பு பூமியின் ஆழத்திற்குள் ஊடுருவி அர்ஜுனனை தடுமாறச் செய்தது. அர்ஜுனன் சுயநினைவு அடைந்து தனது மகனின் துணிச்சலுக்காக அவரை புகழ்ந்தான். ஆனால் அவர் அவ்வளவு எளிதில் போர்க்கடிக்கப்படுபவர் அல்ல. அவர் வப்புவாதனா மீது மற்றொரு அம்புகளை வீசினார். அவர் தனது சொந்த தண்டுகளால் எதிர்த்து போராடினார். சிலவற்றை 2 பகுதிகளாகவும் மற்றவற்றை 3 பகுதிகளாகவும் வெட்டினார். தண்டத்தால் அலங்கரிக்கப்பட்ட மற்றும் தங்க பனைமரத்தை ஒத்த அர்ஜுனனின் தரநிலைகள் பார்த்தாவின் சிறந்த தண்டுகளால் வெட்டப்படும் வரை சண்டை தொடர்ந்தது. பாண்டுவின் மகன் பின்னர் வப்புவரானாவின் குதைகளை கொன்றார். இதனால் இளவரசர் கோபமடைந்தார் மற்றும் கால்நடையாக சண்டையிட்டார். இறுதியில் தனது தந்தையால் இனி தன்னை எதிர்கொள்ள முடியாது என்று நினைத்த வப்புவரானாதான் இறுதி தாக்குதலை நடத்தி அர்ஜுனனை மார்பகத்தில் வழியாக ஒரு தண்டு மூலம் துளைத்தார். அம்பு அர்ஜுனனின் முக்கிய உறுப்புகளை அடைந்தது. இதனால் அவர் மிகுந்த வேதனை அடைந்தார். மேலும் அவர் மயக்கமடைந்து பூமியில் விழுந்தார். வப்புவாதனாவும் துக்கம் மற்றும் சோர்வு ஆகியவற்றால் சமாளித்து அருகில் தரையில் விழுந்தார். ஒரு பாழடைந்த போர்க்களத்தில் ராணி சித்தங்கதா தனது கணவரின் உயிரற்ற உடலுக்கு அருகில் அமர்ந்தார். அவரது கண்கள் கண்ணீர் நிரம்பிய தாமரை இதழ்களைப் போல இருந்தன. அர்ஜுனா என்றும் அழைக்கப்படும் அவரது மகன் தனன்சியா அருகில் கிடந்தார். அவரது சொந்த வாழ்க்கை அவரிடமிருந்து நழுவியது. ராணி பாம்பு தலைவரின் மகள் உலுவியிடம் உரையாற்றும் போது அவரது துக்கம் தெளிவாக தெரிந்தது. உலுவி, நீ ஏன் துக்கம் கொள்ளவில்லை என்று துக்கத்தில் நடுங்கும் குரலில் சித்தாங்கதா கேட்டாள். போரில் என் மகனால் உன் கணவர் கொல்லப்பட்டு விட்டார். தனஞ்செயல் உன்னை எந்த வகையிலும் புண்படுத்தியிருந்தால் நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவனை மன்னித்துவிடு. அந்த வீரனை உயிர்ப்படுத்துங்கள். நீதியுள்ள பெண்ணே, நீ பக்தியுடன் பழக்குகிறாய். 3 உலகங்களிலும் உன் நல்லொழுக்கங்களுக்காக அறியப்படுகிறாய். தனது கணவருக்கு புத்துயிர் அளிக்குமாறு உலுவியிடம் கேட்டுக்கொண்டபோது சித்தங்கதாவின் வார்த்தைகள் விரக்தியால் நிரம்பி வடிந்தன. உச்சை கட்டளை அதிகாரியால் கட்டளையிடப்பட்ட அவர்களின் பலதார மன உறவை பற்றியும் அது எப்படி ஒரு நித்திய மற்றும் மாத உறவு என்றும் அவர் பேசினார். ராணி உலுவியிடம் பழிவாங்கும் எண்ணங்களை வைத்திருக்க வேண்டாம் என்று கெஞ்சினார். மாறாக அவர்களின் உறவில் கவனம் செலுத்தி அவர்களில் ஒற்றுமை நனவாகட்டும் என்று கெஞ்சினார். சித்தங்கதா தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருந்த போது அவரது மகன் வப்புவாதனா சுயநினைவு அடைந்தார். தனது தந்தையின் உடலுக்கு அருகில் தனது தாயார் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவரது முகம் துக்கத்தால் பொறிக்கப்பட்டிருந்தது. இளவரசர் போயில் வலிமையான அர்ஜுனனை கொன்றதை உணர்ந்து துக்கத்தில் மூழ்கினாகோ. இந்த இளவரசியின் இதயம் மிகவும் கடினமாக தோன்றுகிறது என்று சித்திரங்கதாவிடம் பேசிய வப்புவாதனா அவரது வலிமையான ஆயுதம் ஏந்திய மற்றும் அவலமான மார்பு கொண்ட கணவர் தாயில் இறந்து கிடப்பதை கண்டும் அது உடைவதில்லை என்று கூறினார். தனது தந்தையின் உயிரை மாய்த்து கொண்டதற்காக அவை மன்னிக்குமாறு அவர் தனது தாயிடம் கெஞ்சினார். இருப்பினும் சித்தாங்கதா உறுதியுடன் இருந்தார். தனது கணவர் இறந்த நிலையிலிருந்து உயிர் பெறும் வரை அல்லது தானாகவே தனது உயிர் சுவாசத்தை கைவிடும் வரை ஆழ்ந்த தியானம் மற்றும் சுயமரணத்தின் நிலையான பாயாவில் உட்காருவதாக சபதம் செய்தார். உலுவி ஆச தம்பதியினருக்கு இரக்கம் காட்டி அர்ஜுனன் வப்புவரானாவால் தோற்கடிக்கப்படவில்லை என்பதை வெளிப்படுத்தினார். மாறாக இளவரசரின் வலிமையை சோதிக்க உருவாக்கப்பட்ட ஒரு மாய பாம்பு தலைவரின் மகள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தியுடன் ஒரு வான ரத்தினத்தை உருவாக்கினாள். அதை அர்ஜுனனின் மார்பில் வைத்து வப்புவதானனிடம் உறுதியான வார்த்தைகளை பேசினால், எழுந்திரு மகனே, துக்கப்படாதே. உன்னால்
தோற்கடிக்கப்படவில்லை. இரத்தினத்தில் சக்தி செயற்படத் தொடங்கியதும் அர்ஜுனனின் உடல் அசைக்கத் தொடங்கியது. தனது தந்தை புத்துயிர் பெற்றவுடன் வப்புவாதனா உலுபிக்கு நிம்மதியும் நன்றியும் அடைந்தார். அவர் தனது செயல்களுக்கு பரிகாரம் செய்வதாக சபதம் செய்தார். அதை ஒப்புக்கொண்டார். போரினால் பாதிக்கப்பட்ட போர்வீரன் அர்ஜுனன் உறுதியாக நின்று கொண்டிருந்த போது எதிரி சக்திகளின் எந்த அறிகுறியையும் அவரது கண்கள் அடிவானத்தை ஆராய்ந்தன. படைகளிடையே திடீரென்று ஒரு குழப்பம் ஏற்பட்டது. காற்றைப் போல ஓடும் நீண்ட கூந்தல் கொண்ட ஒரு அழகான பெண் வீரர்களின் நடுவில் இருந்து வெளிப்பட்டார். குரு வம்சத்தின் மருமகளும் இளம் இளவரசர் வப்புவகானாவின் தாயாருமான உலுபி என்று அவரது பெயர் உலுவி ஒரு மென்மையான புன்னகையுடன் அதனிடம் சென்றாள். அவருடைய கண்கள் கருணையால் பிரகாசிக்கின்றன. வலிமையான ஆயுதம் ஏந்திய தனன்செயனே, என்ன வேலை உன்னை இங்கு கொண்டு வருகிறது என்று அவள் கேட்டாள். அவள் குரல் இசை போன்றது. என் மகன் வப்புவாலனா உங்கள் பக்கத்தில் நிற்கும். இந்த போர்க்களத்தில் நீங்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? அர்ஜுனனின் புருவம் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அவர் பதிலளித்தார், நீங்கள் என்னிடமோ அல்லது என் மகனிடமோ எந்த தவறான நோக்கத்துடனும் இங்கு வரவில்லை என்று நம்புகிறேன். நாங்கள் உங்களை புண்படுத்த எதுவும் செய்யவில்லை. பாம்புகளின் இளவரசரான சித்தாந்ததா உங்களுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. மெல்லிய இனிமையான தொனியில் பேசத் தொடங்கிய போது உலுபியின் புன்னகை ஆழமடைந்தது. இல்லை அதுமா, நான் உன் நன்மைக்காக இங்கு வந்துள்ளேன். நீ பார்க்கிறாய், பல ஆண்டுகளுக்கு முன்பு நீ சாந்தலுவின் மகன் பீஷ்மரை கொன்றபோது நான் போர்க்களத்தில் இருந்தேன். அந்த சக்தி வாய்ந்த தெய்வங்களான வாசு அந்த செயலுக்காக உன்னை கற்பித்தார். நீ உன் பாவத்தை மன்னிக்காவிட்டால் நீ நரகத்தில் விழுவாய். உலுபி தனது கதையை தொடர்ந்தபோது அர்ஜுனனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆனால் பண்டைய கோட்பாட்டை பற்றிய எனது அறிவுடல் சாபத்தை துடைக்க ஒரு வழியை கண்டுபிடித்தேன். நான் உங்கள் சொந்த மகனான வப்புவாலனாவின் கைகளில் உங்கள் வீழ்ச்சியை கொண்டு வர வேண்டியிருந்தது. எனவே அவர் இப்போது உங்கள் முன் நிற்கிறார். போரில் தனது தந்தையை தோற்கடிக்க தயாராக இருக்கிறார். உலுவி பேசி முடித்ததும் அர்ஜுனனின் முகம் புரிதல் மற்றும் நன்றியால் பிரகாசித்தது. தெய்வமே, இதெல்லாம் நீ என் நன்மைக்காக செய்தாய் என்று அவர் தனது தலையை மரியாதையுடன் வணங்கினார். நான் என்றென்றும் உன் கடனில் இருக்கிறேன். உலுவி மீண்டும் புன்னகைத்தாள். அவளுடைய கண்கள் இரக்கத்தால் பிரகாசிக்கின்றன. அர்ஜுனா, நீ வாசுவின் சாபத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாய். உன் மகன் தனது துணிச்சல் மற்றும் உன்னிடம் விசுவாசம் மூலம் அதை உயர்த்தியுள்ளான். 2 வீரர்களும் பேசிக்கொண்டிருக்கையில் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் வப்புவாதனா அவர்களை அணுகினார். தந்தையே என்று உணர்ச்சிவசப்பட்ட குரலில் அவர் கூறினார், நீங்கள் கட்டளையிட்டபடி நான் சைத்தத்தில் பெரிய குதிரை தியாகத்திற்கு செல்வேன். ஆனால் தயவு செய்து முதலில் எங்கள் நகரத்திற்குள் நுழையுங்கள். உங்கள் 2 மனைவிகளும் உங்களுடன் வரட்டும். அர்ஜுனனின் முகம் மென்மையாகி, என் மகனே, இந்த தியாக குதிரை எங்கு சென்றாலும் அதை பின்தொடர்வேன் என்ற எனது சபதத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன். கடைசி வரை நான் உங்கள் நகரத்தில் ஓய்வெடுக்க முடியாது. பிரமாண்டமான கடலால் சூழப்பட்ட பூமியின் பரந்த பகுதியில் ஒரு தியாக குதிரை சுதந்திரமாக அலைந்து திரிந்தது. அதன் பாதை தடையின்றி இருந்தது. அது சுற்றி திரிந்தபோது சக்தி வாய்ந்த யானையின் பெயரால் பெயரிடப்பட்ட பஸ்தினபுரா என்று அழைக்கப்படும் நகரத்தை நோக்கி திரும்பியது. இந்த அற்புதமான உயிரினத்திற்கு பின்னால் அர்ஜுனன் இருந்தார். அவர் ஒரு மகுடம் அலங்கரிக்கப்பட்டு தனது வீரத்திற்கு புகழ் பெற்றவர். அவர்கள் ஒன்றாக குரு தலைநகரை நோக்கி பயணம் செய்தனர். விதி எதிர்பார்த்தபடி அவர்களின் பாதை அவர்களை ராஜரக நகரத்திற்கு அழைத்து சென்றது. அங்கு சகதேவரின் வீரமான மகன் மேகாசந்தி மிகுந்த ஆர்வத்துடன் ஆட்சி செய்தார். ஒரு சத்திரியனிடம் எதிர்பார்க்கப்பட்ட கடமைகளை கவனித்து குதிரை மற்றும் அர்ஜுனனை போரிட சவால் விடுத்தார். வில்லும் அம்பும் பொருத்தப்பட்ட தனது ரதத்துடன்
தனது விசுவாசமான உதவியாளர்களால் சூழப்பட்ட மேகாசந்தி தனஞ்சேனை நோக்கி விரைந்தார். மனச்சோர்வு மனப்பான்மையால் உந்தப்பட்டு, போரில் எந்த திறமையும் இல்லாத இளவரசர் பாரதா, உன்னுடைய இந்த குதிரை பெண்களால் மட்டுமே பாதுகாக்கப்படுகிறது. நான் குதிரையை எடுத்து செல்வேன். அவனை விடுவிக்க முயற்சிக்கிறாயா என்று ஆச்சரியப்பட்டார். அதுனன் முகத்தில் ஒரு புன்னகையுடன், என்னை தடுக்கும் ஒருவரை எதிர்க்க வேண்டும் என்பதின் மூத்த சகோதரர் என் மீது வைத்த சபதம் சந்தேகத்திற்கு இடமின்றி, ராஜாவே, இது உனக்கு தெரியும். நீ என்னை அடிக்கிறாயா? ஏனென்றால் எனக்கு கோபமில்லை. இவ்வாறு உரையாற்றிய மேசாந்தி அதுனனை நோக்கி அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார். இது இந்திரனின் மழைப்பொழிவுடன் ஒப்பிடப்பட்டது. ஆனால் பாண்டுவின் மகன் தனது சிறந்த வில் காந்திவாவுடன் ஒவ்வொரு அம்பையும் எளிதில் திசை திருப்பினார். இந்த நிகழ்வுகளின் திருப்பத்தால் கோபமடைந்த மேசாந்தி அதுனனின் கொடிக்கார் மற்றும் உதவியாளர்களை குறிவைத்து நெருப்பு வாய்களை கொண்ட பாம்புகளைப் போன்ற எரியும் அம்புகளை வீசினார். இருப்பினும் இளவரசனின் உடலை தவிர்த்த அர்ஜுனன் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை தவிர்த்தார். 2 கைகளாலும் தனது வில்லை சுடும் திறன் கொண்ட பார்த்தா ஒரு விளையாட்டில் பந்துகளை திசை திருப்பும் ஒரு திறமையான வீரரைப் போல மேசந்தியின் அம்புகளை அடித்து அசத்திய போது நம்ப முடியாத திறமையை வெளிப்படுத்தினார். மகதத்தின் ஆட்சியாளர் தனது சொந்த திறன்களில் நம்பிக்கை வைத்து அர்ஜுனனை நோக்கி அம்புக்கு நேர் அம்பை வீசினார். ஆனால் பிந்தையவர் காயமின்றி இருந்தார் போல் தீவிரமடைந்த போது அர்ஜுனனின் கோபம் அதிகரித்தது. அவர் தனது வில்லை மிகுந்த பலத்துடன் இழுத்தார். ரேசர் தலை தண்டுடன் அவர் மேற்சந்தியின் குதிரைகளை கொன்று அவரது தேரோட்டியை கீழே அடித்தார். பின்னர் ஒரு விரைவான இயக்கத்துடன் அவர் இளவரசரின் பெரிய மற்றும் அழகான வில்லை வெட்டினார். அதைத் தொடர்ந்து அவரது தோல் வேலிக்கொடி மற்றும் அதன் கம்பியை வெட்டி அதுனன் அதை தரையில் விழ செய்த அதனது குதிரைகள் வில் மற்றும் ஓட்டுநர் ஆகியவற்றை இழந்த மேசாந்தி பிரகாசமான தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கழுதையை எடுத்து அர்ஜுனனை நோக்கி விரைந்தார். குந்தியின் மகன் பல தண்டுகளுடன் மகத தேசத்தில் சக்தி வாய்ந்த ஆறுகள் ஓடும் இடத்தில் மன்னர் வசம்பாயனர் குந்தியின் மகன் அர்ஜுனனின் மகத்தான செயல்களை பற்றி பேசினார். மகதத்தின் ஆட்சியாளர் அர்ஜுனனின் வீரத்தால் ஈர்க்கப்பட்டார். அவரது இரதத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு வெள்ளை குதிரையுடன் தெற்கு நோக்கி முன்னேறினார். அவர் பயணம் செய்யும்போது தியாக குதிரையால் குறிக்கப்பட்ட புனித பாதை பின்பற்றி அர்ஜுனன் சேதி நகரத்தை நோக்கி திரும்பினார். அதன் கம்பீரமான அழகு காரணமாக சிப்பி என்று அழைக்கப்படுகிறது சேதிக்கு வந்ததும் அர்ஜுனன் சிசுபாலாவின் மகன் சரபாவை எதிர்கொண்டார். அவர் தனது பெரும் வலிமைக்கு புகழ் பெற்றவர். இருவரும் போரில் ஈடுபட்டனர். சரபா வீரத்துடன் போராடினாலும் அவர் இறுதியில் அர்ஜுனனை உரிய மரியாதையுடன் வணங்கினார். இந்த சந்திப்புடன் அர்ஜுனன் காசி, அங்கர், கோசலர், கிராத மற்றும் தங்கனர்களின் பகுதிகளுக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். அவரை சந்தித்த அனைவரிடமிருந்தும் மரியாதை பெற்றார். அவர் மேலும் தெற்கே பயணித்த போது அர்ஜுனன் தசரணா நிலத்தை அடைந்தான். அங்கு ஒப்பிட முடியாத வலிமை கொண்ட சக்தி வாய்ந்த ஆட்சியாளரான சித்ரந்ததா வசித்து வந்தார். இந்த 2 வலிமையான போர் வீரர்களிடையே ஒரு கடுமையான போர் ஏற்பட்டது. அர்ஜுனன் வெற்றி பெற்றான். தோற்கடிக்கப்பட்டாலும் உடைக்கப்படாமல். சித்ரந்திரா அர்ஜுனனின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டார். முடிசூட்டப்பட்ட வீரர். பின்னர் நிஷாதாவின் ஆதிக்கத்திற்கு சென்றான். அங்கு ஏகலைவேலின் மகன் அரசனாக ஆட்சி செய்தான். அர்ஜுனனுக்கும் நிஷாதர்களுக்கும் இடையே நடந்த போர் மிகவும் தீவிரமாக இருந்தது. அது அதை கண்ட அனைவரின் முதுகெலும்பை நடுங்க செய்தது. போரில் வெற்றி பெறாவிட்டாலும் அர்ஜுனன் இறுதியில் நிஷாத மன்னனை தோற்கடித்து அவரது பிடிவாரத்திலிருந்து விடுவித்தார். இளைவரின் மகனை அடிமைப்படுத்திய பிறகு அர்ஜுனன் தெற்கு பெருங்கடலில் தனது பயணத்தை தொடர்ந்தார். அவர் புதிய நிலங்களுக்கு செல்லும் போது அவருக்கும் பல்வேறு பழங்குடியினருக்கும் இடையே
போர்கள் வெடித்தன. திராவிடர்கள், ஆந்திரர்கள், மரிஷகர்கள் மற்றும் கோல்வாவின் மலைவாழ் மக்கள் இருப்பிலும் அதில் அதிகப்படியான சக்தியை நாடாமல் இந்த பழங்குடியினரை வென்றார். தனது நம்பகமான குதிரையால் வழிநடத்தப்பட்டு அர்ஜுனன் கொகனாவுக்கு வந்து பின்னர் பிரபாசாவுக்கு சென்றான். அங்குதான் மன்னர் உபசேனாவின் அன்பான வரவேற்பை பெற்றார். அவர் தனது மகனின் தியாகர் குதிரைக்கு தீங்கு விளைவிக்கும் முயற்சிகளை தடுத்தார். விருஷ்ணி மற்றும் அந்தகர்களின் ஆட்சியாளர் அர்ஜுனனின் தாய் வழி மாமா வாசுதேவருடன் மகிழ்ச்சியுடன் குரு வீரரை சந்தித்து அவருக்கு உரிய சடங்குகள் செய்து கௌரவித்தார். அவர்களின் அனுமதியுடன் அர்ஜுனன் விருஷ்ணி குலத்தின் வீரர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு அழகான நகரமான துவாராவதியை நோக்கி முன்னேறி சென்றான். யாதவர் இளைஞர்கள் தீயாக குதிரை மீது தங்களை கட்டாயப்படுத்த முயன்றனர். ஆனால் மன்னர் உபசேலின் சரியான நேரத்தில் தலையீடு அவர்களின் திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஒரு பிரமாண்டமான படையெடுப்பின் மத்தியில் கங்கர்களுடனான அர்ஜுனனின் மோதலின் கதையை வைசம்பாயனர் விவரிக்கிறார். அவர்களின் வலிமையான போர்வீரரான சகுனியின் மகனின் தலைமையில் அவர்கள் தங்கள் ராஜாவின் மரணத்திற்கு பழிவாங்க கோரி கொடிகள் மற்றும் பதாகைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய படையுடன் அர்ஜுனனை நோக்கி அணிவகுத்து சென்றனர். யானைகள், குதிரைகள் மற்றும் கார்கள் தங்கள் வசம் இருந்ததால் அவர்களின் இராணுவம் பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான காட்சியாக இருந்தது. யுதிஷ்டனால் போரில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டிருந்த பார்த்தா மீது பழிவாங்க காந்தார போர் வீரர்கள் உறுதியாக இருந்தனர். இருப்பிலும் கோபம் மற்றும் பழிவாங்கும் விருப்பத்தால் காந்தாரர்கள் அவரை நோக்கி விரைந்த போது அர்ஜுனனின் அமைதி வார்த்தைகள் காதில் விழுந்தன. விடாமுயற்சியற்ற விபச்சு தனது நீதியான ஆன்மாவுடன் மீண்டும் ஒருமுறை அவர்களுடன் நியாயப்படுத்த முயன்றார். ஆனால் அவர்கள் கேட்க மறுத்துவிட்டனர். தடையின்றி அவர்களை எளிமையான தொனியில் உரையாற்றினார். அவர்களின் கோபத்திலிருந்து விலகி செல்லுமாறு வலியுறுத்தினார். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து தீயாக குதிரையை சூழ்ந்தனர். அப்போதுதான் அர்ஜுனனின் பொறுமை இறுதியாக பலவீனமடைந்தது. அர்ஜுனன் தன்னுள்ளே ஒரு கடுமையான உறுதியுடன் தனது நம்பகமான காந்தீவரிலிருந்து ஒரு அம்புக்கு ஒரு அம்பை சுடத் தொடங்கினார். இந்த அம்புகளின் ரேச போன்ற தலைகள் காற்றில் வெட்டும்போது பிரகாசத்துடன் பிரகாசித்தன. அவை தங்கள் பாதையிலிருந்த பல காந்தார வீரர்களை வெட்டின. போர் தீவிரமடைந்த போது காந்தாரர்கள் பெருகிய முறையில் பாதிக்கப்பட்டனர். அவர்களின் பயம் பிடித்தது கொலையிலிருந்து தப்பிக்க ஒரு அவநம்பிக்கையான முயற்சியில் அவர்கள் புனிதமான குதிரையை விடுவித்து போர்க்களத்திலிருந்து பின்வாங்கினர். இருப்பினும் அவர்களின் துணிச்சலான போர் வீரர்கள் அர்ஜுனனை சுற்றி வளைத்து விட்டனர். அடிபணிய மறுத்தனர். பாண்டுவின் மகன் அவரது சகிப்புத்தன்மையற்ற ஆற்றலால் தூண்டப்பட்டு மேலும் பல காந்தாரர்களை வீழ்த்தினார். ஒவ்வொருவருக்கும் பெயரிட்டார். காந்தா இராணுவத்திற்காக அனைத்தையும் இழந்து விட்டதாக தோன்றியது போலவே அவர்களின் மன்னன் சகுனியின் மகன் அர்ஜுனனை எதிர்ப்பதில் உறுதியாக இருந்தார். குரு வீரன் ஓரில் தனது இணையற்ற வலிமையுடன் தாக்குதலுக்கு எதிராக உறுதியாக நின்றார். ஆனால் அவரால் கூட பாத்தாவின் வலிமையை தாங்க முடியவில்லை. காந்தாரர்கள் தொடர்ந்து அவரை சுற்றி வந்தபோது அவர்களின் தாயார் தனது மகளை பற்றிய பயமும் அக்கறையும் நிறைந்தவராக நகரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு சிறந்த அரக்கியா பிரசாதத்தை தாங்கினார். அவர் தனது துணிச்சலான போர் வீரரை போரை நிறுத்துமாறு கெஞ்சினார். மேலும் காந்தார மன்னரிடம் கருளை காட்டி ஜிஷ்ணுவின் கருணையை திருப்திப்படுத்தினார். இரக்கத்தால் தூண்டப்பட்ட லிபாற்று சகுலியின் மகனை ஆறுதல் படுத்தி அவர்கள் சகோதரர்கள் என்றும் அவர்களின் பகிரப்பட்ட பாரம்பரியத்திற்காக அவர் தனது உயிரை காப்பாற்றினார் என்றும் நினைவூட்டினார். மேலும் இரத்தக்களறிக்கு வழிவகுக்கும் வகையில் போர் தொடர வேண்டாம் என்று அவர் ராஜாவை எச்சரித்தார். எனவே ஒரு புதிய புரிதல் உணர்வுடன் காந்தாரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்தனர். போர் முடிவுக்கு வந்தது. சகுனியின் மகள் தனது செயல்களின் தீவிரத்தை உணர்ந்து விபச்சுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டார். ஹஸ்தினபுர ராஜ்யத்தில் குதிரை தியாகம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய தியாகத்திற்கு மன்னர் யுதிஷ்டிரர் தயாராகிக் கொண்டிருந்தார். இந்த சடங்கு நிலத்திற்கு செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் என்று கூறப்பட்டது. ராஜ தயாரிப்புகளில் மும்முரமாக இருந்தபோது
அவரது சகோதரர் அதுலன் தியாக குதிரையுடன் தனது பயணத்திலிருந்து திரும்பி வந்ததாக அவருக்கு செய்தி கிடைத்தது. இந்த செய்தி ராஜாவின் இதயத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஏனென்றால் தியாகத்திற்கான நேரம் இறுதியாக வந்துவிட்டது என்று அர்த்தம். அவர் தனது சகோதரர்களான பீமன், நபுலன் மற்றும் சலதேவனை வரவழைத்து நற்செய்தியை பற்றி அவர்களுக்கு தெரிவித்தார். தியாகத்திற்கு பொருத்தமான இடத்தை கண்டுபிடிக்குமாறு மன்னர் பீமனுக்கு அறிவுறுத்தினார். அங்கு அவர்கள் தியாக வளாகத்தை அமைத்து கட்டிடங்களை கட்டலாம். புனிதமான மைதானங்களை அமைப்பதிலும் கோயில்களை கட்டுவதிலும் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு பெரிய குழுவினருடன் பீமன் புறப்பட்டார். அவர்கள் வெகு தூரம் பயணம் செய்து சரியான இடத்தை தேடினர். இறுதியாக அவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அழகான பகுதியை கண்டுபிடித்தனர். பின்னர் ராஜாவின் சகோதரர் அதை அளவிடவும் சமன் செய்யவும் நகைகள், ரத்தினங்கள் மற்றும் தங்கத்தால் அலங்கரிக்கவும் செய்தார். ஏற்பாடுகள் முடிவடையும் தருவாயில் இருந்தபோது நாடு முழுவதிலுமிருந்து பெரிய மன்னர்களை பலியிடுமாறு அழைப்பதற்காக அரசர் தூதர்களை அனுப்பினார். பல மன்னர்கள் அழைப்புக்கு பதிலளித்து விலையுயர்ந்த ரத்தினங்கள், பெண் அடிமைகள், குதிரைகள் மற்றும் ஆயுதங்களை பரிசாக கொண்டு வந்தனர். அவர்கள் வருகையின் சத்தம் இடி போன்றது. ராஜ்யம் உற்சாகத்தால் நிரம்பியது. பாரதர்களின் தலைவரான மன்னர் யுதிஷ்டிர தனது விருந்தினர்களை திறந்த கைகளுடன் வரவேற்றார். அவர்கள் தங்குவதற்கு ஆடம்பரமான அரங்குகளை ஒதுக்கினார். அதோடு கடவுள்களுக்கு பொருத்தமான உணவு மற்றும் பானங்களையும் பழகினார். மன்னர் அவர்களின் விலங்குகளுக்கு சோளம், கரும்பு மற்றும் பால் நிரப்பப்பட்ட நாயன்களையும் பழகினார். 40 நாள் நெருங்கியதும் முனிவர்கள் அல்லது முனிவர்களில் ஒரு பெரிய கூட்டம் தங்கள் சீடர்களுடன் ராஜ்யத்துக்கு வந்தது. மன்னர் யுதிஷ்டிர அவர்கள் அனைவரையும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். அவர்கள் ஒதுக்கப்பட்ட அரங்கங்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்தார். ஏற்பாடுகள் முடிந்ததும் இயந்திர வல்லுநர்களும் பொறியியலாளர்களும் தியாகத்திற்கு எல்லாம் தயாராக இருப்பதாக ராஜாவுக்கு தெரிவித்தனர். தனது மகத்தான பார்வை இறுதியாக நிறைவேறியதை உணர்ந்ததால் ராஜாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இந்த நாளை கொண்டவர் ஆயராது உழைத்த தனது சகோதரர்கள் மீது அவர் சாதலின் உணர்வையும் பெருமையையும் அடைந்தார். வெறும் தியாகம் தொடங்கிய போது பல கற்றறிந்த பேச்சுவழக்க அறிஞர்கள் தத்துவ விவாதங்களில் ஈடுபட கூடினர். தங்கள் வாதல்களில் ஒருவருக்கொருவர் முறியடிக்க ஆர்வமாக இருந்தனர். அழைக்கப்பட்ட மன்னர்கள் பிரமாண்டமான தயாரிப்புகளை பார்த்தனர். கடவுள்களால் செய்யப்பட்டவற்றுக்கு போட்டியிட்டனர். தங்கத்தால் செய்யப்பட்ட வெற்று வளைவுகள், படுக்கைகள் மற்றும் இருக்கைகள் விலைமதிப்பற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்டனர். மேலும் பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபட்ட ஆண்கள் கூட்டம் அழைக்கப்பட்ட மன்னர்கள் இந்த பலியின் அளவையும் செழுமையையும் கண்டு வியப்படைந்தனர். இது எங்கென்றும் நீண்டு கொண்டே இருந்தது. அவர்கள் ஜாடிகளை, பாத்திரங்களை, கலசங்களை, கோலைகளை, மூடிகளை ஆகியவற்றை பார்த்தனர். இவை அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டவை. அதேபோல் பலியிடப்படும் கும்புகளும். பஸ்தினபுரத்தின் பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. பாண்டுவின் மகன் மன்னர் யுதிஷ்டிர தனது அரண்மனையின் பால்கனியில் நின்று கீழே உள்ள காட்சியை ஆய்வு செய்தார். அவர் தனது சக்தி வாய்ந்த சகோதரர் பீமனை உரையாற்றி முடித்தார். அவரது தியாகத்திற்காக வந்த வருகை மன்னர்களுக்கு சரியான மரியாதை வழங்கப்படுவதை உறுதி செய்ய அவர் அரண்மனைக்கு திரும்பிய போது கிருஷ்ணர் என்றும் அழைக்கப்படும் கோவிந்தர், வலதேவர், யுயுதானா, பிரத்யும்னா, கடாநிசாதா, சம்போ மற்றும் கிருதவமன் உள்ளிட்ட விருஷ்ணி மற்றும் அந்தகர்களுடன் செல்வதைக் கண்டார். பீமன் தனது சக்தி வாய்ந்த சக்தியுடன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வழிபாட்டை வழங்கினார். மேலும் அவர்கள் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனைகளுக்குள் நுழைந்தனர். கிருஷ்ணர் பின்னர் யுதிஷ்டிரருடன் ஆதுலனை பற்றி உரையாடினார். அவர் பல போர்களால் பலவீனம் அடைந்தார். கிருஷ்ணர் துவாரகத்திலிருந்து அனுப்பிய ஒரு முகவரை பற்றி பேசினார். அவர் அர்ஜுனனை கண்டார். இளவரசர் அருகிலிருப்பதாக அவருக்கு தெரிவித்தார். அவர் தனது குதிரை தியாகத்தை முடிக்க யுதிஷ்டிரருக்கு அறிவுறுத்தினார். இந்த செய்தியை கேட்டு யுதிஷ்டிரனின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அர்ஜுனனின் வார்த்தைகளை பற்றி கிருஷ்ணரிடம் கேட்டார். பல மன்னர்கள் பலிக்கு வருவார்கள் என்றும் அதற்கேற்ப அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அர்ஜுனன் கூறியதாக கிருஷ்ணர் விளக்கினார். ராசிய தியாகத்தின்
போது நடந்ததைப் போன்ற ஒரு படுகொலையை யுதிஷ்டிரர் தடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்கள் பேசுகையில் பன்சாலாவின் இளவரசியான திரௌபதி கோபத்துடன் தன் கண்களை பார்த்தாள். ஏனென்றால் அதுமனின் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படுவதை அவரால் தாங்க முடியவில்லை. இருப்பினும் அதுமன் மீதான அவருடைய அன்பையும் பக்தியையும் கிருஷ்ணர் ஏற்று கொண்டார். இதற்கிடையில் பீமனும் மற்ற குருக்களும் அதுமனின் வெற்றிகளை பற்றி விவாதித்து கொண்டிருந்த போது அரசனிடமிருந்து ஒரு தூதர் வந்தார். தூதர் மரியாதையுடன் தலையை குனிந்து அர்ஜுனன் பாதுகாப்பாக வந்துவிட்டதாக யுதிஷ்டிரரிடம் தெரிவித்தார். இந்த செய்தியை பெற்றவுடன் ராஜாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. 2வது நாளில் அர்ஜுனன் தனது குதிரையுடன் ராஜ்யத்திற்குள் நுழைந்த போது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. குளம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிவான குதிரை உச்சாய்ஸ்ரவர்களைப் போல அழகாக இருந்தது. அவர் அரண்மனையை நோக்கி நடந்து செல்லும்போது குடிமக்கள் அவரை மகிழ்ச்சியான வார்த்தைகளால் பாராட்டினர். குதிரை முழு பூமியையும் அலைந்து திரிவதற்கும் போரில் அனைத்து மன்னர்களையும் தோற்கடிப்பதற்கும் அவரது சாதனையை பாராட்டினர். அர்ஜுனன் தனது சகோதரர்களான கிருஷ்ணர் மற்றும் அவர்களது கூட்டாளிகளால் சூழப்பட்ட தியாக வளாகத்துக்குள் நுழைந்தான். யுதிஷ்டிரன் அவரை வரவேற்றார். அவர் திருதராஷ்டிரரை வேனில் வைத்தார். அவரைத் தொடர்ந்து கிருஷ்ணர், பீமன் மற்றும் பலர். அர்ஜுனன் தனது தந்தையின் கால்களையும் பின்னர் யுதிஷ்டிரரின் கால்களையும் வணங்கி இறுதியாக வணங்கினார். பிரம்மாண்டமான குதிரை தியாக விழா ஒரு கம்பீரமான நிகழ்வு. இது வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு வரலாற்றில் பொறிக்கப்படும். இது மிகுந்த ஆடம்பரமான மற்றும் சூழ்நிலையின் நாளாக இருந்தது. பண்டைய வேதங்களின்படி இந்த புனித சடங்கை செய்ய மன்னர் யுதிஷ்டிரர் தலைமையிலான பாண்டவர்கள் உறுதியாக இருந்தன. வேத சடங்குகளின் நுணுக்கங்களில் திறமையான பூசாரிகள் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்த அற்புதமான குதிரையை தியாகம் செய்வதன் மூலம் தொடங்கினர். விலங்கு துண்டுகளாக வெட்டப்பட்டது. அதன் மத்திய உரிய சடங்குகளுடன் சமைக்கப்பட்டது. ஞானியும் புத்திசாலியுமான திரௌபதி பூசாரிகள் தங்கள் மந்திரத்தை வேலை செய்யும் போது பீய்க்கப்பட்ட விலங்குக்கு அருகில் அமர்ந்தார். சமையல் இறைச்சியின் நறுமணம் காற்றில் மிதந்தது. இது சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பித்தலின் சக்தி வாய்ந்த அடையாளமாகும். முன்னேறும் போது மன்னர் யுதிஷ்டிரரும் அவரது சகோதரர்களான அர்ஜுனன், பீமன், நகுலன் மற்றும் சகாதேவர் ஆகியோர் வழிநெருப்பை அணுகினர். அவர்கள் தூய்மைப்படுத்தும் புகையை சுவாசித்தனர். சடங்கின் மீது பக்தியும் மரியாதையும் நிறைந்த அவர்களின் மனங்கள். பின்னர் பூசாரிகள் குதிரையின் மீதமுள்ள கைகால்களை தீப்பேம்புகளில் ஊற்றி பலியை நிறைவு செய்தனர். புனித நூல்களை எழுதிய புகழ்பெற்ற வியாசர் இந்த சடங்கிற்கு மன்னர் யுதிஷ்டிரர் அர்ப்பணித்ததை பாராட்டினார். தாராள மனப்பான்மையின் அடையாளமாக மன்னர் 1000 கோடி தங்கள் இஷ்டங்களை பிராமணர்களுக்கு வழங்கினார். மேலும் முழு பூமியையும் தனது மாமனார் வியாசருக்கு பரிசளித்தார். இருப்பினும் வியாசர் பூமியை யுதிஷ்டிரரிடம் திருப்பிக் கொடுத்தபோது மன்னர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். குதிரை தியாகத்திற்கு விதிக்கப்பட்ட தட்சிணமே உண்மையில் பூமி என்று கூறினார். சதுர்வோத்திர தியாக பாரம்பரியத்தை பின்பற்றி நிலத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள பிராமணர்களை அவர் அழைத்தார். ராஜாவின் சகோதரர்களும் திரௌபதியும் அவரது முடிவுக்கு உடன்பட்டனர். யுதிஷ்டிரனின் தன்னலமற்ற செயலை பற்றிய செய்தி சபை முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு கண்ணுக்கு தெரியாத குரல் வானத்தில் எதிரொலித்தது. சிறந்தது, சிறந்தது என்று பிரகடனப்படுத்தியது. பிராமணர்களின் ஒப்புதலின் மும்முப்பு காற்று நிரப்பியது. தீவில் பிறந்த முனிவரான கிருஷ்ணர் யுதிஷ்டிரரின் தாராள மனப்பான்மையால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அவரது தன்னலமற்ற தன்மைக்காக அவரை பாராட்டினார். அவர் பாண்டவர்களின் சார்பாக பூமியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பின்னர் அதை யுதிஷ்டிரரிடம் திருப்பிக் கொடுத்தார். அதற்கு பதிலாக மன்னர் பிராமணர்களுக்கு தங்கம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். குதிரை தியாகத்திற்காக விதிக்கப்பட்ட தட்சிணத்தை 3 மடங்காக உயர்த்தி லட்சக்கணக்கான தங்க நாணயங்களை பக்தி நிறைந்த இதயத்துடன் யுதிஷ்டிரர் வழங்கினார். செல்வம் பிராமணர்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அவர்கள் தங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தால் மகிழ்ச்சி அடைந்தனர். மீதமுள்ள பொக்கிஷங்களை விநியோகித்த பிறகு பாண்டவர்கள் கூடியிருந்த மன்னர்களை பணிவிக்கம் செய்தனர். மேலும்
சடங்கு முடிவுக்கு வந்தது. பிரம்மாண்டமான விழா முடிவுக்கு வந்தபோது மன்னர் யுதிஷ்டிரர் தாராள மனப்பான்மையின் முன்னுதாரணமாக உருவெடுத்தார். அவரது இதயம் கொடுக்கும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. தியாகம் ஒரு சான்றாக இருந்தது. ஒரு பெரிய குதிரை தியாகத்தின் மத்தியில் மன்னர் எனமேயா வைசம்பாயனரிடமிருந்து ஒரு அதிசய கதையை கேட்க முயன்றார். கடந்த காலத்தில் இதேபோன்ற தியாகத்தின் போது நடந்த ஒரு அசாதாரண சம்பவத்தை அவர் விவரிக்கத் தொடங்கியதும் முனிவரின் கண்கள் பிரகாசித்தன. பிராமணர்கள் உறவினர்கள் தங்கள் உரிமையுள்ள பங்குகளால் திருப்தி அடைந்த பிறகு ஒரு கம்பீரமான நீல கண்கள் கொண்ட மங்கூஸ் காட்சியில் தோன்றியது என்று கூறப்படுகிறது. அவரது உடல் ஒரு பக்கத்தில் தந்தத்தால் பிரகாசித்தது. மேலும் அவரது குரல் இடிபோல் உயர்ந்தது. அவர் அறிவித்தார், இந்த பெரிய தியாகம் குருஷேத்திரத்தில் உச்ச சபதத்தை கவனித்த ஒரு தாராளவார பிராமணரால் வழங்கப்பட்ட தூள் பாணி பிரசாதத்திற்கு சமமானதல்ல. பிராமணர்களின் கூட்டம் மங்கூஸின் வார்த்தைகளால் திகைத்தது. அவர்கள் ஆர்வத்துடன் அவரை அணுகி அவரது தோற்றம், சக்திகள் மற்றும் ஞானம் பற்றி கேட்டனர். மங்கூஸ் புன்னகைத்தது. அவரது கண்கள் ஒரு வான ஒளியால் ஒளிரும். அவர் ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கிய போது அது அவர்களின் புரிதலை என்றென்றும் மாற்றும். குருக்கேத்திர தேசத்தில் நீதிமான்கள் வாழ்ந்த இடத்தில் ஒரு பிராமணர் வாழ்ந்தார். கதை ஒரு தற்காலிக இடைநிறுத்தத்தை எடுக்கிறது. கேட்பவரின் கற்பனையை ஒரு தெளிவான படத்தை வரைவதற்கு அனுமதிக்கிறது. இந்த உன்னதமான ஆன்மா உன்சா சபரத்தை கடைபிடிப்பதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது. கிளியைப் போல வாழ்ந்து நாளின் 6வது பிரிவில் சாப்பிடுகிறது. அவரது மனைவி, மகன் மற்றும் மருமகள் அவரது அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொண்டனர். மேலும் அவர்கள் ஒன்றாக பஞ்சத்தின் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டனர். நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பசி அதிகரித்தது. ஆனால் அவர்கள் தங்கள் தவத்தில் விடாமுயற்சியுடன் இருந்தனர். ஒரு நாள் பல மாத துயரங்களுக்கு பிறகு பிராமணர் ஒரு பாலி பிரசாதத்தை சேகரிக்க முடிந்தது. அதனுடன் அவர் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் சக்தி செய்தார். அவர்கள் சாப்பிட உட்காரவிருந்தபோது சோர்வடைந்த விருந்தினர் அவர்களின் வீட்டு வாசலில் தோன்றினார். பிராமணர்கள் அவரை திறந்த மனதுடன் வரவேற்றனர். அவருக்கு அர்த்யா, அவரது கால்களை கழுவுவதற்கு தண்ணீர், அவரது இருக்கைக்கு குசா, புல், சட்டபூர்வமான வழிகளில் பெறப்பட்ட சுத்தமான சக்தி ஆகியவற்றை வழங்கினர். விருந்தினர் பரிசை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரது பசி நிறைவேறவில்லை. இரக்கத்தால் நகர்த்தப்பட்ட பிராமணரின் மனைவி விருந்தினருக்கு தனது பங்கை வழங்குமாறு பரிந்துரைத்தார். இதனால் அவர் திருப்தி அடைய முடியும். விருந்தினர் கொடுக்கப்பட்ட பாலியை சாப்பிட்டபோது அவரது பசி இன்னும் தணியவில்லை. தூய்மையான நோக்கங்களுடன் ஒரு தூள் பாலி பிரசாதத்தை வழங்கிய ஒரு தாராளவாத பிராமணரின் தன்னலமற்ற செயலுடன் ஒப்பிடுகையில் தங்கள் சொந்த தியாகம் குறைந்துவிட்டது என்பதை பிராமணர் உணர்ந்தார். இந்த உணர்தலால் நகர்த்தப்பட்ட மங்கூஸின் உடலில் பாதித்தனமாக மாறியது. மங்கூஸ் தனது கதையை முடிக்கும்போது பிராமணர்களின் கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டது. கதையின் அளவிலிருந்து அவர்களின் மனநல் தாத்தளிக்கின்றன. உண்மையான தியாகம் மகத்தான சைகைகளில் அல்ல, ஆனால் தன்னலமற்ற கருணை மற்றும் இரக்கத்தில் செயல்களில் உள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இது சம்பந்தப்பட்ட அனைத்து உயிரிழலின் இதயங்களையும் தொட்டது. மங்கூஸின் வார்த்தைகள் காற்றில் நீடித்தன. இது பக்தி, தொண்டு மற்றும் அன்பின் மாற்றும் சக்தியை நினைவூட்டுகிறது. ஞானமுள்ள மன்னன் ஜனமேரியா சில்லறையில் அமர்ந்திருந்தபோது கஸ்திலாப ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. அவர் தியாகத்தின் இயல்பு மற்றும் அதன் பலங்களை பற்றி சிந்தித்து மதிப்புக்குரிய வைசம்பாயன முனிவரிடம் வழிகாட்டுதலை பெற்றார். ஓ வலிமையான ரிஷி, ஜனமேஜயா கூறினார், மன்னர்கள் தியாகங்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். பெரிய முனிவர்கள் தவத்தில் ஈடுபடுகிறார்கள். பிராமணர்களை அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுடன் கற்றுக்கொள்கிறார்கள். தியாகங்களின் பலன்களுடன் எதையும் ஒப்பிட முடியாது என்று நான் நம்புகிறேன். வைசம்பாயன சம்மதத்துடன் தலையசைத்தார். அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் மின்னின. அவர் சக்தி வாய்ந்த மன்னர் இந்திரனின் சாத்ராவை பற்றிய கதையை விவரிக்கத் தொடங்கினார். அவர் ஏராளமான பரிசுகளுடன் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். விபிதர்களும் பிராமணர்களும் தெளிவான வெண்ணையின் வணக்கங்களை ஊற்றும்போது புனித மந்திரங்களை ஓதினர். ஆனால் சடங்கு அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தவுடன்
மாபெரும் முனிவர்கள் கொல்லப்படவிருக்கும் விலங்குகள் மீது இரக்கம் காட்டினர். இதோ சாக்காவே என்று அவர்கள் கூறினார்கள். இந்த பலியின் முறை நல்லதல்ல. இது உண்மையான பலியை நீங்கள் அறியாமல் இருப்பதையே காட்டுகிறது.